வெல்கம் டு பண்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, தமிழ்நாடு சம்மந்தமாக இருக்கிற எல்லா எக்ஸாமினேஷன்ஸ், ஆர்ஆர்பி, ரயில்வே, பேங்க் பிஓ, அது மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2024 ஜனவரி 2025 வரைக்கும். இதில் நம்ம பட்ஜெட்டையும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ஒரி பண்ண வேணாம், சரிங்களா? இது தவிர்த்து நம்ம இந்த கம்பலேஷன்லாம் தரவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு திருக்குறள், மென்டல் எபிலிட்டி, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எப்படி ஜென்ரல் ஸ்டடீஸ், பொதுத்தமிழ், மென்டல் எபிலிட்டி இதுக்கெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறனோ, அதே தான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும். அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லாஸ்ட் இயரில் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு டாபிக் முன்னாடியும் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அதனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேங்கிங்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு லாஸ்ட் இயரில், ரொம்ப பின்னாடி போல் லாஸ்ட் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், செப்டம்பர் டு ஜனவரி 2025 வரைக்கும் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரேங்கிங்கில் அண்ட் ரிப்போர்ட்ஸில், சரிங்களா? அதே மாதிரி தான் அவார்ட்ஸ் அனாலிசிஸ். தமிழ்நாடு சம்மந்தமாக இருக்கிற விருதுகள் நான் தமிழ்நாடு நியூஸில் கொண்டு வந்துட்டேங்க. இங்கே கொண்டு வரல, ஏன்னா அது தமிழ்நாடோடு படித்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அங்கே கொண்டு வந்துட்டேன், சரிங்களா? அதில் பத்மபூஷன், பத்மஸ்ரீ அது மட்டும்தான் இருக்கும். அர்ஜுனா அது மாதிரி மற்ற விருதுகள், தமிழ்நாடு சம்மந்தமாக இருக்கிற அந்த பெரியார் விருது அதெல்லாம் நான் அங்கே கொண்டு வந்துட்டேன், சரிங்களா? இப்படி தான் இருக்கும். இது பார்ட் 1 பிடிஎஃப், அதனால் இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் இதில் நான் காமிக்கிறேன். இப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன தான் அவங்க சிலபஸ் கூட முன்னாடி தனியாக இருந்தது கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ சிலபஸ் கூட மர்ஜ் பண்ணிட்டாங்க, அதுதான் உண்மை. பட் இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 11 டாபிக் தான், இதை தாண்டி எங்கேயும் போயிட மாட்டாங்க. அதனால் இதை மட்டும் படிங்க போதும். அந்த 11 டாபிக்ஸ் தமிழ்நாடு, நேஷ்னல், சயின்ஸு, டிஃபென்ஸு, எக்கனாமி, புக்ஸு, ரிப்போர்ட்ஸு, அவார்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் டேஸ், சரிங்களா? அதை நீங்கள் பாருங்கள். டேஸ் அண்ட் தீம்ஸ்க்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தா மட்டுமே போதும், சரிங்களா? ஏன்னா அவங்க முக்கியமான தினங்கள் எல்லாத்தையும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இதில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் நான் சேர்க்கலை. நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கம்பைல் பண்ணியிருக்கேன், சரிங்களா? நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி தான், அதனால் அப்படி பண்ணியிருக்கோம், சரிங்களா?